புதிய அரசின் கன்னி வரவு செலவு திட்டம் இன்று. வடமாகாணத்தின் ஏற்றுமதியாளர் சம்மேளனத்தின் புதிய அலுவலகம் யாழில் திறந்து வைப்பு. விமர்சிக்கும் தரப்பினரை வீடு சென்று அச்சுறுத்தும் அரசு. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொது செயலாளராக சுமந்திரன் நியமனம். சுதந்திர இலங்கையின் 79வது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை 10:30 மணிக்கு பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பிறகு சமர்ப்பிக்கப்படும் முதலாவது வரவு செலவு திட்டம் இதுவாகும். அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு பாராளுமன்றம் கூட உள்ளது. வரவு செலவு திட்டம் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி மாதம் 18ஆம் திகதி முதல் 25ஆம் திகதி வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு பிப்ரவரி 25ஆம் திகதி மாலை 6 மணிக்கு இடம்பெறவுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலம் மீதான குழுநிலை விவாதம் பிப்ரவரி மாதம் 27ஆம் திகதி முதல் மார்ச் மாதம் 21ஆம் திகதி வரை 4 சனிக்கிழமைகள் உட்பட 19 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. பின்னர் ஒதுக்கீட்டு சட்டமூலம் மீதான 3ஆம் வாசிப்பு வாக்கெடுப்பை மார்ச் மாதம் 21ஆம் திகதி மாலை 6 மணிக்கு நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வரவு செலவு திட்ட ஆவணத்தை தயாரிப்பதற்கான இறுதி கட்டத்துக்கான முதற்கட்ட கலந்துரையாடல் கடந்த 13ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தனவும் கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் நேற்று 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி வரவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து பார்வையிட்டார். நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தனவும் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தின் ஏற்றுமதியாளர் சம்மேளனத்தின் அலுவலக திறப்பு விழா நேற்று முன்தினம் 15ஆம் திகதி கச்சேரிக்கு முன்பாக அமைந்துள்ள தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கட்டடத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் வடமாகாண ஏற்றுமதியாளர் சம்மேளனத்தில் அங்கம் வகிக்கும் ஏற்றுமதியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர். அவர்களோடு மட்டுமல்லாமல் கனேடிய உயர்ஸ்தானிகர், இந்திய துணை தூதரக உயர்ஸ்தானிகர், வடமாகாண ஆளுநர், வடமாகாண பிரதம செயலாளர், யாழ் மாவட்ட அரசு அதிபர் உட்பட பல உள்நாட்டு வெளிநாட்டு பிரமுகர்கள் மற்றும் தொழில் முனைவோர் கலந்து சிறப்பித்திருந்தனர். மேலும் இந்த திறப்பு விழாவின் சிறப்பம்சமாக கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு பல வகையான உள்ளூர் உற்பத்தி பொருட்களும் பாரம்பரிய உணவு வகைகளும் பரிமாறப்பட்டிருந்தன. இந்த சம்மேளனத்தின் தலைவராக சுகந்தன் சண்முகநாதன், செயலாளராக தர்மராசா தயாபரன், பொருளாளராக கணேந்திரன், உபதலைவராக வேலாயுதப்பள்ளி ஸ்ரீகாந்தன் ஆகியோர் செயற்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஏற்றுமதியாளர்களின் இந்த இணைவுக்கு துணையாக ஹட்டன் நேஷனல் வங்கி, ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை, வட பிராந்திய உற்பத்தியாளர் சம்மேளனங்கள் முதலானவை துணை புரிகின்றமை குறிப்பிடத்தக்கது. எமது பிரதேசத்தில் இருந்து செய்யப்படும் ஏற்றுமதியில் ஏற்படுகின்ற தடைகளை தகர்த்து குறுகிய காலப்பகுதியில் சரியான பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கான வழிகளை இந்த அமைப்பின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். வடமாகாணத்தில் உற்பத்தி செய்கின்ற தரம் வாய்ந்த பொருட்களை மற்றும் கலப்படமற்ற உண்மையான பொருட்களை ஏற்றுமதி செய்வதே இந்த அமைப்பின் நோக்கமாகும். அது மட்டுமல்லாமல் வடமாகாண உற்பத்தியாக கூறி வெளிநாடுகளில் இருந்து போலியான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றமையை தடுத்து வடமாகாணத்தின் உண்மையான உற்பத்தி பொருட்களை வெளிநாட்டில் உள்ள எமது மக்களுக்கு வழங்குவதே இதன் நோக்கமாக உள்ளது. அத்தோடு புதிய ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்கும் முகமாக அவர்களுக்கு தேவையான ஆரம்பகட்ட ஏற்பாடுகளுக்கான உதவிகள் மற்றும் உரிய ஏற்றுமதி ஆவணங்களை தயாரிப்பதற்கான அடிப்படை பயிற்சிகளை வழங்குதல் போன்ற செயற்பாடுகளையும் இந்த வடமாகாண ஏற்றுமதியாளர் ஒன்றியம் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அனுர அரசாங்கம் தம்மை விமர்சிக்கும் மக்களை அச்சுறுத்தி அவர்களது வாய்களை மூடச் செய்வதற்கு தமது பிரதேச மட்ட பிரதிநிதிகளை களமிறக்கியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். கலனி பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் எவ்வாறான பொய்களை எல்லாம் கூற முடியுமோ அத்தனையும் கூறி மக்களை ஏமாற்றியுள்ளது. மாத்தளை மாவட்டத்தின்
ஜடவத்தை பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் தமது கருத்துக்களை முகநூலுடாக வெளிப்படுத்திய போது அரசாங்கத்தையும் ஜேவிபியையும் சேர்ந்த ஒருவர் அவரின் வீட்டுக்கு சென்று அரசாங்கத்தை விமர்சிப்பதை நிறுத்துமாறு அழுத்தம் கொடுத்துள்ளார். சொன்னதை செய்ய முடியாமல் அரசாங்கத்தை விமர்சிக்கும் தரப்பினரை அச்சுறுத்துகிறார்கள். வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத வேளையில் பேச்சு சுதந்திரத்தை மறுக்கும் வகையில் வீடு வீடாக செல்லும் வேலை திட்டத்தை அரசாங்கம் தற்போது முன்னெடுத்து வருகின்றது. அரசியலமைப்பு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தையும் தாம் விரும்பும் அரசியல் கருத்தை கொண்டிருப்பதற்கான சுதந்திரத்தையும் வழங்குகின்றது. இது இந்த நாட்டில் காணப்படும் அடிப்படை உரிமையாகும். ஆனால் இந்த அரசாங்கம் இதையும் மீறி நடந்து வருகின்றது என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பதிவிட்ட பதிவுகளை நீக்குமாறு எடவத்தை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் தமக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறி இளைஞர் ஒருவர் எடவத்தை காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். அதன்படி இன்று இரு தரப்பினரையும் காவல் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் அந்த நபரின் வீட்டிற்கு வந்தபோது அங்கிருந்த ஒருவர் இந்த சம்பவத்தை தமது தொலைபேசியில் பதிவு செய்திருந்த நிலையில் குறித்த காணொளி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் முடிவின்படி இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த நியமனம் செய்யப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 4 பதிவான இந்த நிலநடுக்கம் டெல்லி நேரப்படி அதிகாலை 5:36 மணியளவில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் உணரப்பட்டதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. டெல்லி, நொய்டா, குருகிராமம் மற்றும் காஜியாபாத் ஆகிய இடங்களில் உணரப்பட்ட நிலநடுக்கம் 28.59 வடக்கு அட்சர ரேகையிலும் 77.16 கிழக்கு தீர்க்க ரேகையிலும் அமைந்திருந்ததாக NCS மேலும் கூறியது. இந்த நிலநடுக்கத்துக்கு பதிலளித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, டெல்லி மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. அனைவரும் அமைதியாக இருக்கவும், பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றவும் கேட்டுக்கொள்கின்றோம். பின் விளைவுகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நிலைமையை அதிகாரிகள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் என்று கூறினார். தௌலாக்வானில் உள்ள துர்காபாய் தேஷ்முக் சிறப்பு கல்வி கல்லூரிக்கு அருகில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக அதிகாரி ஒருவர் PTI செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். இப்பகுதிக்கு அருகில் ஒரு ஏரி இருப்பதாகவும் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இங்கு உணரப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கடந்த மாதம் நேபாளத்தில் ஏற்பட்ட 7.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தின் அதிர்வு டெல்லி, NCR மற்றும் பல வட இந்திய பகுதிகளில் உணரப்பட்டது. எவ்வாறாயினும் எந்த ஒரு சொத்துகளுக்கும் அங்கு சேதம் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.